ஆக்ஷன். அம்பில இருந்து ஆரம்பிப்போம். ஓகே. என்ன இப்படி புடவை கட்டின்னு இருக்கே, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க புடவை கலர் காம்பினேஷன்ல தூக்கலா இருக்கே. தேங்க்யூ. ஐயோ சிரிப்பு இருக்கே ரோஜா. ஐயோ ஐயோ பாக்க காட்டல. டேய் அம்பி, என்னடா ரோஜா பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்க? உன் கண்ண நோண்டா ராஸ்கல். அம்பி, உன் மூஞ்சி மகர கட்டிக்க உனக்கு ரோஜா தேவையா? கண்ண நோண்டா அம்பி ராஸ்கல். ஐயோ வேண்டாம், நான் ரோஜாவை செல்வமணிக்கே விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு ரோஜா வேண்டாம், எனக்கு ரோஜா. ஹே ரோஜா, hi babes, how are you? You're looking so cute. My God, you're gorgeous, babe. அப்படியே பாக்யராஜ் சார்ல ஆரம்பிச்சு கார்த்திக் சார் விட முடிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர். Thank you. ஹாப்பி? Happy ma'am. ஓகே, இதே சந்தோஷத்துல இந்த சைடு மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் மேட்ச். Okay. சோ அந்த 50,000 உங்களுக்கு கொடுத்துறேன். சோ யாருக்கு ஃபர்ஸ்ட் மேட்சிங் பாருங்க. ஏவும் பாப்பாவும் A and பிரதர் அண்ட் சிஸ்டர். இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆகுது. ஓகே. அந்த மூணு லேடிஸ்க்கு ஏதாவது மேட்சிங் B இருக்கா? B A பாப்பா மேட்ச் ஆகுது. ஓகே. B க்கு F க்கு D க்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா? B க்கும் F க்கும் D க்குங்களா? ப்ளவுஸ் ஸ்டைல் பாருங்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. அப்படி இல்ல, நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். இல்ல பாருங்க, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஒரே இடத்துல பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. ஜுவல் யாரு ஸ்டைல். டியும் எஃப்ஓ. D யும் F ம் அக்கா தங்கச்சியா பரவாயில்லையே, நீங்க ஒரு கிலோ கொடுத்தீங்க. D யும் F ம் ப்ளவுஸ் ஸ்டைல் மேட்ச் ஆகுது. இந்த பாப்பாக்கு சாயல் இருக்கு இல்ல? யாருக்கு? D க்கும் பாப்பாக்கும். D க்கு பாப்பாக்கு மேட்சிங். ஓகே. E க்கும் இந்த C க்கும் தான் இந்த ஃபேமிலியோட கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு. ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஒரு அண்ணன் தான். அதான், அது எப்படி ஒண்ணு யாராவது ஒருத்தரையாவது கனெக்ட் பண்ணணும். இவங்க எங்க படிக்கிறாங்க? ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி கேட்க. சும்மா கோச்சிங் கிளாஸ் போயிருக்கு. கோச்சிங் கிளாஸ் போயிருக்கு. இவங்க இவங்க எங்க படிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு ஸ்கூல் பேர் சொல்லிடுங்க. ஏதோ ஒரு ஸ்கூல் பேர் சொல்லுங்க. எந்த கிளாஸ் படிக்கிறாங்க? எந்த கிளாஸ் படிக்கிறாங்க இவங்க? சரி, அந்த பாப்பா எந்த கிளாஸ் படிக்குது? அந்த பாப்பா என்ன வயசு? அந்த பாப்பாக்கு 2.5. எங்க வீடு இவங்களுக்கு? புரஷிவாக்கம். யாருக்கு? எல்லாருதுமே. உங்க எல்லாருதுமே வா. எந்த ஊரு? எந்த ஊரு? அதான் புரஷிவாக்கம் தான். புரஷிவாக்கத்துல எந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு இவரு? அப்படின்னா அக்கா சோ யாரா இருக்கலாம்? இதான். இதான். இந்த சைடும் ஈதா, இந்த சைடும் ஈதா நினைக்கிறீங்க. ஆமா. ஃப்ரீஸ் பண்ணிட்டா ரைட் ஆர் ராங்னு பாத்துருங்க. இவ்வளவு நேரம் கரெக்டா மேட்சிங் பண்ணணும். ஸோ அவங்க பேரண்ட்ஸோட இல்லை பிரதர் அண்ட் சிஸ்டர் கூட, இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க சைல்ட்ஹுட் ஃபோட்டோ கூட. ஆனால் இங்கே வந்து மிஸ் மேட்ச் பண்ணோம். ஓகே. ஸோ அங்கே இருக்கிற அந்த பிளாக் ஷிப் யாருன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வரும். ஓகே. அண்ட் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இனிமேல் அந்த அமௌண்ட் உங்களுக்கு தான். ஓகே. ஸோ அதை கூட வச்சு நம்ம விளையாட மாட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 1 lakh rupees நான் கொடுக்குறேன். இந்த 1 lakh rupeesல 50,000 50,000. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ 2 அன்யன் கண்டுபிடிக்கணும். ரெடி? ஓகே. Let's start third round. Onion. ஓகே, அன்யன் சொன்ன உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. நீங்க 2 பேர் இல்லாம இன்னொரு ஹீரோயின் இருக்கணும்ல உங்க படத்துல? ஒரு நாள் கூத்து. மியா ஜார்ஜ். அவங்க என்ன கேரக்டர்? அவங்க கேரக்டர் நேம் வந்து லக்ஷ்மி. ஓகே. ஒரு ஹோம்லி கேர்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க தெரியுமா பொண்ணு. சாஃப்டான, நமக்கு கான்ட்ராஸ்ட். ஆமா, அவங்க நம்ம பிஸியா சுத்திட்டே இருப்போம். வீட்ல உட்கார்ந்து ஒன் டேனா ஓகே, செகண்ட் டேல இருந்து போர் அடிச்சுட்டே இருக்கும். நீங்க எப்படி? நல்ல ஷாப்பிங்? போவேன். இல்ல நீங்க? டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடம் எது? தாய்லாந்து. தாய்லாந்து. வாவ். எனக்கு சியாங் மாய்னு ஒரு ஊர். எனக்கு ஸ்விஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்? மலேசியா. மலேசியா. அதான் அங்க போய் தலைவர் கூட போய் வந்ததுனால அது அப்படியே மெமரியில இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம அன்யனை கண்டுபிடிச்சிட்டா இன்னும் ஜாலியா இருக்கும். 50-50. ஓகே. Let's welcome 2 families with 2 onions.
ஸோ ரைட் சைடில் ஒரு ஃபேமிலி, லெஃப்ட் சைடில் ஒரு ஃபேமிலி. அண்ணன் யாருன்னு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி. எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கே சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடு ஃபேமிலியா லெஃப்ட் சைடு ஃபேமிலியா சூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட். லெஃப்ட். ஓகே. ஸோ 2 குட்டீஸ் அண்ட் 4 பெரியவங்க இருக்காங்க. இதில் அன்யான் மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம். ஸோ யாரா இருக்கலாம்? பி அவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு. பி எங்கேயோ பார்த்த மாதிரியா? ஆமா, இங்க வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ரவுண்டுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? அந்த ஃபேமிலியோட உட்காந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்த மாதிரி இருக்கு. அவங்க அப்பா அந்த அந்த பையனோட அப்பா மாதிரி இருக்கு லைட்டா. எந்த பையனோட தம்பியா இருக்கலாம் அப்போ. எந்த பையனோட அப்பாவோட தம்பியோட? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல லாஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல, அவங்க அப்பா அம்மா கூட கரெக்டா தானே சேர்த்து விட்டீங்க. அந்த அப்பாவோட தம்பியா இருக்கலாம். அந்த ஃபேமிலி நினைக்கிறீங்க? அந்த ஃபேமிலி தான் இவங்களும் இருக்கலாம் எல்லாரும். இந்த குட்டி அந்த பையன். ரவுண்ட்ல only wife குட்டி and பையன். husband தானே? குட்டி பையன். ஓய், குட்டி பையன், உன் பேர் என்ன? மை நேம் இஸ் சொல்லு. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்கூல்ல உங்க பேர் என்ன? ஸ்கூல்ல சரி, உங்க அக்கா கிட்ட மைக் கொடு. உன் பேர் என்ன? அந்த வயசு அக்கா தானா? அது என்னமோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி. அக்கா அதே வயசுல அக்கா கொடுனா அங்கேயும் கொடுப்பா, இங்க நின்று இருந்தா. சரி சரி, யாரு அப்பா அக்கா கிட்ட 2 பேர் அப்பா கிட்ட மைக் தாங்க. அப்பா கிட்ட மைக் கொடுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, வைஃப் கிட்ட கொடுங்கன்னு சொல்லுங்க. அவர் கொடுத்துருவாரு, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடும். டி, உன் பேர் என்ன? தன்சிகா. தன்சிகா. ஹன்சிகா மாதிரி தன்சிகாவா? தன்ஷிகாவா? உங்க அம்மம்மா தானே அவங்க? உங்க பாட்டி தானே அவங்க? அம்மா அம்மா. அம்மம்மாவா பாட்டியா? பாட்டியா? எது கேட்டாலும் ஆமா சொல்லிடு, ஒரு டென்ஷனே இல்லை அவனுக்கு. சரிங்க, பாட்டியை எப்படி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா தான் அவங்க. பிபி பி. இல்ல இவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க, ஃபேஸ்ல ஃபீச்சர்ஸ் பார்த்து ஏதாவது மேட்சிங் இருக்கா? இவங்க அந்த எஃப், அவங்க பசங்கமா இவங்க 2 பேரும். ஓகே பொண்ணு அவங்க அப்படியே F-ஓட இருக்கு. அம்மா. ஓகே. அந்த பையன் மாதிரி இருக்காரு அவரு, சி அவங்க அப்பா. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பசங்க, இவங்க வந்து அம்மா, அவர் மட்டும் தனியா இருக்காரு. சரி, கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா அவங்க குடும்பத்துல குழப்பம் வந்துடும். ஓகே, ஆப்ஷன் பி. ஸோ அன்யனா நினைக்கிறாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டா ரைட்டா ராங்கன்னு பாத்துருங்க. ஓகே, நீங்க தனியா இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டாங்க அசோக் சார். ஏன் தனியா இருக்கீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்தீங்களா? அவங்களோட பிரதரா நீங்க? நான் அவருடைய பிரதர். ஓ, நீங்க சொன்னது கரெக்ட். பரவாயில்லைங்க. சோ அவரோட பிரதர்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆஹா, இப்படி உங்களுக்கு இவங்களால பிரதர்ஸ் 50,000 டி-ஷர்ட் மாத்தி நிக்க வச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படிங்களா? இல்ல அது ஃபேஸ் கட் எனக்கு Easy புரிஞ்சது கொஞ்சம். நீங்க சொன்ன உடனே. ஓகே, எடுத்துக்கோங்க 50,000. ஹாப்பியா? Thank you. சோ சார் கிட்ட மைக் கொடுங்க, உங்க ஃபேமிலியை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. My wife, madam, ஓகே Sujita. ஓகே My daughter, ஓகே Dansika. My son, Karthikeyan. ஓகே. இது உங்க மாமியாரா அம்மாவா? மாமியார். மாமியார். நீங்க சொன்னது மாமியார் தானே? ஆமா. ஓகே, கரெக்டா எப்படி சொல்லிட்டாங்க. கூப்பிடுவீங்க? இப்போ எப்படி கூப்பிடுவீங்க பாட்டிய? வாழ்த்தம்மான்னு கூப்பிடுவோம். வளத்தம்மாவா? அதென்ன வளத்தம்மா? எங்க ஊர்ல அப்படிதான் கூப்பிடுவாங்க. உங்க ஊர்ல அப்படிதான் கூப்பிடுவாங்களா? அப்படி கூப்பிடுற ஊர் எது எது? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? ஹல்வா எடுத்துன்னு வந்தியா? எனக்காக எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல. எடுத்துன்னு வரியா நெக்ஸ்ட் டைம்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ங்க வந்ததுக்கு. இங்க இருந்து அங்கே போய் அண்ணனை கண்டுபிடிப்போம். நீங்களும் கண்டுபிடிங்க கரெக்டாக இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று கரெக்டாக பண்ணிட்டீங்க, இன்னொன்று கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த 50